ஹலோ கைஸ், வெல்கம் டு துர்வா டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சாம்பார். அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், அப்புறம் வெங்காயம், தக்காளி, 2 பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் புளி, அதுக்கப்புறம் 1 கப் துவரம்பருப்பு. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை குக்கரில் போட்டுக்கோங்க. நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 5 minutes. அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே வந்து 2 அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட நான் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடிடுங்க. ஒரு 3 விசில் வரைக்கும் விடலாம். விசில் வந்ததும் அந்த பருப்பை எடுத்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சி முடித்ததும் நம்ம தாளிக்க வேண்டியது. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் ரெட் சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம். ஸோ நார்மலாக நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அந்த மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு, நான் சாம்பார் பொடி யூஸ் பண்ணல, நான் வெறும் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அது கூட கொஞ்சம் தனியா பவுடர் கொஞ்சம் 1 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கரைச்சி ஊற்றினா எந்த லம்ஸும் இருக்காது, மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மிக்ஸ்டரையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 minutes சாம்பாரை கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வந்ததும் இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் வடை பண்ணியிருக்கேன். வடை ஆஸ் நார்மல் உளுந்து ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடணும். இதை நீங்கள் சூடான இட்லியும் வடையோடு இந்த சாம்பார் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ஈஸியான டிஃபன் சாம்பார். ஹோப் யூ guys enjoy.